என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் சேஃபாக இருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 2024 ரெசல்யூஷன் மறக்காம கவுண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐக்யூ வந்து இந்த ஜனவரி மாதம் 2 புது ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஐக்யூ நியோ சீரீஸில் என்னென்ன ஃபோன்ஸ்னா ஐக்யூ நியோ மற்றும் ஐக்யூ நியோ 9 ப்ரோ இந்த 2 ஃபோன் லான்ச் ஆக போகுது. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஐக்யூ நியோ 9 ப்ரோ இந்த ஃபோன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கூட வந்து இந்த ஃபோன் வந்து OnePlusோட 12 சீரீஸ்க்கும் காம்படிஷனாக வரப்போகுது. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த ஃபோன் சூப்பர்னு பார்க்க போகிறோம். கூட வந்து இந்த ஃபோன் வந்து சைனாவில் ஆல்ரெடி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோன் வந்து அங்கே லான்ச் பண்ணும்போது அக்ரெசிவான ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீப்பாகவே இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸர், இந்த மாதிரி ஒரு கேமரா மற்றும் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது வந்து சைனாவில் லான்ச் ஆகும்போது ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் எப்படி வரப்போகுது, எவ்வளோ ப்ரைஸ் என்ன சொல்லிட்டு எல்லாம் பார்க்க போகிறோம். முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கொடுத்து கவுத் நியூஸ் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஐக்யூ நியோ 9 ப்ரோ அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து 9 பெருசாக போட்டிருக்காங்க, கூட வந்து நியோன்னு போட்டிருக்காங்க. வேறு எதுவும் புதுசாக போடல. அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திறந்தோடனே உள்ள உங்களுக்கு வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. அப்புறம் பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு வந்து சிம் டூல் இருக்குது. அப்புறமா ஒரு கேஸும் கொடுப்பாங்க, டிரான்ஸ்பரண்ட் கேஸு. ஐக்யூக்கான சார்ஜர் இருக்குது. எத்தனை வாட் சார்ஜர்னா 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டைப் சிக்கான வயரும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஐக்யூ நியோ 9 ப்ரோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ள கொடுப்பாங்க, பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேக் சைடில் உங்களுக்கு வந்து பார்க்க நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து ரெட் ப்ளஸ் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு கலர் பேட்டர்னும் இருக்குது. இதான் வந்து ஸ்பெஷல் எடிஷனு. கூட வந்து இந்த பேக் சைடு வந்து உங்களுக்கு வந்து லெதர் ஃபினிஷும் வருது. நீங்கள் உங்களுக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. கூட வந்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. ஐக்யூவான பிராண்டிங்கும் இருக்குது. இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஒரு பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ரைட் சைடில் பவர் பட்டன் இருக்குது. கூட வந்து வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் உங்களுக்கு வந்து பிளெயினாகவே இருக்குது, அங்கே ஒன்றுமே இல்லை. டாப்பில் ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது. மைக் இருக்குது. கூட வந்து சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து போட முடியாது. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு MediaTek Dimensity 9300க்கான 4 நானோக்கான ஆக்டா கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து Snapdragon 8 Gen 3 உடைய ஈக்குவலாக வரும். இந்த ஃபோன் வந்து ப்ரீவியஸாக விவோடைய X100 சீரிஸில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதே ப்ராசஸர் தான் இந்த ஃபோனுக்கும் வரப்போகுது. இந்த ஃபோனின் ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு சூப்பராக இருக்க போது எந்த ஒரு இஷ்யூவும் வர வாய்ப்பு இல்லை. இந்த ஃபோனில் ஜிபியூ பொறுத்தளவுக்கு Immortals G70 MC12க்கான ஜிபியும் இருக்குது. இதே தான் விவோலையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது. நீங்கள் எடிட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து ஏதாவது பெரிய பெரிய டாஸ்க் பண்ணாலும் சரி, எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராசஸரும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் இந்த ஃபோனை வந்து சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. சைனாவில் லான்ச் பண்ணும்போது 4 வேரியன்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. நாலுமே சொல்கிறேன். கூட வந்து இந்த 4 வேரியண்ட்டோட ப்ரைஸிங்கும் வந்து சைனாவில் வந்து ரிவீல் ஆயிடுச்சு. அதை வந்து இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்ப வந்து சீப்பாக வருது. பட் அதே ப்ரைஸுக்கு இந்தியாவில் வருமா கேட்டிங்கன்னா தெரிலன்னு சொல்லலாம். பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸு எல்லாமே சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஃபோன் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்து 35,000 வரும்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து 16GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்து 37,000 வரும்னு சொல்கிறாங்க. 16GB RAM 512GB வந்து 40,000 சொல்கிறாங்க. கூட வந்து 16GB RAM 1TB வந்து 42,000 சொல்கிறாங்க. ப்ரைஸ் சொன்னது வந்து அங்கே சைனாவில் லான்ச் பண்ண ப்ரைஸ் வந்து இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணால் அந்த ப்ரைஸ் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பட் இந்தியாவில் வரும்போது இதே ப்ரைஸ் வருமானு சொல்லிட்டு தெரிய வரல. இந்த ப்ரைஸை கொடுத்தாங்கன்னா ஒரு சூப்பரான டீலான ஃபோனே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸர் வந்து இந்த பட்ஜெட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பர் ரேட் ஆக போகுது, அதுவும் சொல்லிக்கிறேன். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து SD கார்டு போட முடியாது, மெமரி கார்டு போட முடியாது. அப்புறமா UFS 4.0 கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே இருக்க போகுது. இப்போ நம்ம இந்த ஃபோனோடைய டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.78 இன்ச்சுக்கான ஒரு LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கூட இந்த ரிஃப்ரெஷ் ரேட் பொறுத்தளவுக்கு 144 Hz கொடுத்துருக்காங்க. விவோவில் வந்து 120 தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஃபோனில் வந்து 144 இருக்குது. இந்த ஃபோனில் LTPO டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் வந்து 144 Hz கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா என்ன செய்யணும்னா 1 Hzலேருந்து 144 Hz வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது இப்போ சின்ன சின்ன ஆப்புக்கெலாம் வந்து ரொம்ப பெரிய ரிஃப்ரெஷ் ரேட் தேவையில்லைன்னா 1 Hzக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நீங்கள் கேம் விளாண்டிங்கன்னா 144க்கு அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எதுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எல்லா ஆப்புக்குமே ஒரே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ரிஃப்ரெஷ் ரேட் தேவைப்படுச்சுன்னா பேட்டரி வந்து அதிகமாக வந்து கன்சியூம் ஆகும். ஸோ அதனால் வந்து பேட்டரியும் சீக்கிரமாக காலியாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி LTPO டிஸ்பிளே கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி கொஞ்சம் வந்து மிச்சப்படுத்தலாம். அதுவும் வந்து
யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால தான் இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து 1400 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவுட்டர் விசிபிலிட்டியும் நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோன் ரெசல்யூஷன் பொறுத்தளவுக்கு 1260x2800 பிக்சல்ஸும் இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்தளவுக்கு 5160 mAh ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த சார்ஜ் வச்ச மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா 1லேருந்து 40% வெறும் நீங்கள் 9 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அவங்க கம்பெனி தரப்புலேருந்து. பட் இது வந்து கரெக்டாக இருக்குமா கேட்டிங்கன்னா அப்படி கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கூட்டிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒய்ஃபை ப்ளூடூத் லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுருப்போம். அவங்க வந்து எதுவுமே ஆன் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அப்படி கிடச்சிருக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு 14 மினிட்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறமா இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பொறுத்தளவுக்கு ரியரில் 2 கேமரா இருக்குது. முதல் கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒயிட் கேமரா, அதில் OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா. அப்புறமா LED ஃப்ளாஷ் இருக்குது, பனோரமா சப்போர்ட் இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் 8K வீடியோ எடுக்கலாம், 4K எடுக்கலாம், 1080p எடுக்கலாம். அந்த மாதிரி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கூடவே HDR சப்போர்ட் இருக்குது, பனோரமா சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். செல்ஃபி கேமரா பொறுத்தளவுக்கு 16 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் அவங்களுக்கு வந்து ஒயிட் கேமரா இருக்குது. செல்ஃபியில் HDR சப்போர்ட் இருக்குது, பனோரமா சப்போர்ட் இருக்குது. செல்ஃபியில் அவங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமமாக 1080p at 30 fps வீடியோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு 3 கலரில் வரப்போகுது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து இந்த ரெட் கலர், ரெட் ப்ளஸ் ஒயிட் காம்பினேஷன் வரப்போகுது. இதை வந்து ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படின்னு சொல்ல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய OS பற்றி பார்க்கலாம். OS பொறுத்தளவுக்கு Android 14 வரப்போகுது. கூட வந்து Origin OS 4லையும் வரப்போகுது. இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்கலாம். வெயிட் பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக தெரிய வரல. 2 வெயிட் சொல்கிறாங்க. 2ல் வந்து ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. 2மே சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து 190 கிராம்ஸ், இன்னொன்று வந்து 196 கிராம்ஸு. இந்த 2ல் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. பொறுத்து வந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அப்புறமா இந்த ஃபோனோட திக்னஸ் பற்றி பார்க்கலாம். திக்னஸ் பொறுத்தளவுக்கு 8 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்லிம்மாகவே இருக்க போகுது. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து 5G சிம் போட்டுக்கலாம். 2 5G சிம் போட்டுக்கலாம். SD கார்டு வந்து போட முடியாது. அப்புறமா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் போட முடியாது. NFC சப்போர்ட் இருக்குது. அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் சென்சர்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சர், பேரோமீட்டர், காம்பஸ் சொல்லிட்டு எல்லா சென்சரும் இந்த ஃபோனில் கவர் பண்ணியிருக்காங்க. கடைசி இந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா லான்ச் வந்து ஜனவரி மாதம் ஆக போகுது. பட் டேட் தெரிய வரல. டேட் கன்ஃபார்மாக ரிவீல் பண்ணலை. பட் வந்து இந்த மாதம் கண்டிப்பாக வந்துடும். பொறுத்து இருந்து எப்போ வருதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த iQOO Neo 9 Pro அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ படித்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குற ஃபோன் வந்து ஒரிஜினல் ஃபோன் கிடையாது, ஒரு டம்மி ஃபோன் தான். எது கிரியேட் பண்ணுறேன்னா சில பேர் வந்து முதல் நாளே இந்த ஃபோன் வாங்கி நினைப்பீங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் ஸ்பெக்ஸ் ஃபுல்லாக கரெக்டாக தெரிய வருது. கூட வந்து ஃபோன் எப்போ இருக்குன்னு தெரிய வருது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ படித்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த iQOO Neo 9 Pro அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ படித்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்க பிளான் பண்ணாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். கூட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற மாதிரி இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே முடியும். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோஸ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.